போன வீடியோவில் கோவத்தை பற்றின சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த கோவத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்றத ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ரோ சொல்லுங்க. கோவத்தில் 478 ப்ரீத்திங் டெக்னிக்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? 478 ப்ரீத்திங் டெக்னிக் அப்படின்னா, நம்ம கோவம் வரும்போது நம்ம 4 செகண்ட்ஸ் மூச்சை இழுக்கணும். இழுத்த மூச்சை 7 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா 4 செகண்ட்ஸில் இழுத்த மூச்சை 8 செகண்ட்ஸ் வரைக்கும் மெல்ல நம்மளுடைய வாய் வழியாக விடணும். இப்படி பண்ணும்போது கோவம் குறையும். இப்போ கோவத்தை கையாளுறதுக்கு பண்ணக்கூடிய இந்த 4 செகண்ட்ஸ் மூச்சை இழுத்து 7 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி 8 செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த மூச்சை வெளியிடக்கூடிய அந்த ஒரு டெக்னிக் தான் 478 ப்ரீத்திங் டெக்னிக் அப்படின்றது. இதை பண்ணுறதன் மூலமாக நம்மளுடைய கோவத்தை கையாள முடியும். இதை எப்படி ப்ரோ நம்புறது? இதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது. உதாரணமாக ஆண்ட்ரூ தாமஸ் ஒயில் அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு செலிப்ரிட்டி டாக்டர், அவர் தான் இதை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னா, நம்மளுடைய உடம்புல வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அதே மாதிரி பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு 2 இருக்குது. சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னா என்னன்றதை சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போதோ அல்லது ஆபத்தான டேஞ்சரான ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும்போதோ அப்போ இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தான் நம்மளை வந்து வழி நடத்தும். எப்படின்னா, இப்போ ஒரு நாய் வந்து நம்மளை விரட்டுது, அப்போ நம்ம வேகமாக வந்து ஓட ஆரம்பிப்போம். அப்போ நமக்கு படபடப்பு வரும், நம்மளுடைய இருதயம் வேகமாக துடிக்கும். அதுக்கெல்லாம் இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தான் வந்து காரணமாக இருக்குது. இப்போ நாய் துரத்துறது நின்றுச்சு அப்படின்னா அப்போ நம்மளுடைய பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அது வந்து ஸ்டிமுலேட் ஆகி அது நம்மளை ஆஸ்வாசப்படுத்தும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ஹார்ட் ரேட் வந்து எகுறது குறைய ஆரம்பிக்கும், நம்ம ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிப்போம். ஸோ சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது வண்டி ஓட்டும் போது நம்ம திருவக்கூடிய ஆக்சிலேட்டர் மாதிரி. ஆக்சிலேட்டர் திருவிட்டே இருந்தால் எப்போனாலும் நமக்கு வந்து ஆபத்து தான். அப்போ அந்த ஆக்சிலேட்டருக்குன்னு ஒரு பிரேக் வேணும். அந்த பிரேக் தான் இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது. அந்த மாதிரி நம்ம வந்து இந்த 478 ப்ரீத்திங் டெக்னிக் இதை ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அது வந்து ரொம்ப நல்லா ஸ்டிமுலேட் ஆகுது. அதன் மூலமாக நம்மளுடைய கோவம் வந்து கண்டிப்பாக குறையும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஆண்ட்ரூ தாமஸ் ஒயில் அவர் வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. ப்ரோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ நீங்கள் வண்டியை வச்சு சொன்னதுனால நான் வண்டியை வச்சே கேட்குறேன். இப்போ நான் வண்டியில் போய்கிட்டு இருக்கேன், எய்த்தாப்பில் ஒருத்தர் ராங் ரூட்டில் வர்றான், அவன் தப்பாக வர்றான். அப்போ அது என்னை இடிக்க வரையில எனக்கு கோவத்தில் டக்குன்னு வார்த்தை தான் வரும். நான் எப்படி இந்த 478 ஹேண்டில் பண்ணுறது? கரெக்டு. நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சடனாக ஒருத்தவங்க வந்து முன்னாடி நின்ன உடனே ஒரு கோவம் வரும். அந்த கோவத்தை கட்டுப்படுத்துறதுக்கு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது இந்த பிரீத்திங் டெக்னிக்கை பண்ண முடியாது அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு காக்னேட்டிவ் ரீஃப்ரேமிங் அப்படின்னு இருக்குது, அதை பயன்படுத்தலாம். அப்படின்னா என்னென்னா, அவங்க மேலே கோவப்படுறதுக்கு பதிலாக அவங்களுடைய நிலைமையை உணர்ந்து பரிதாபப்படுறது அல்லது வேறு விதமாக நம்மளுடைய சிந்தனையை மாற்றுறது. அப்படின்னா எப்படின்னா, இப்போ நம்மளை இடிக்க வர்றாங்க அப்படின்னா நம்ம நின்ன உடனே நல்ல வேளை நம்ம பொழைச்சிட்டோம், நம்மளை கடவுள் காப்பாற்றிட்டாரு, இல்லைன்னா இயற்கை நம்மளை காப்பாற்றிருச்சு, இல்லைன்னா வேற ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளை நாமே வந்து தேர்த்திக்கலாம். கொஞ்சம் விட்டுருந்தா போயிருப்போம், ஆனால் நம்ம இந்நேரம் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னா அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அப்படின்னு இப்படி நினைக்கலாம். அல்லது அந்த வந்த ஆளுக்கு என்ன பிரச்சனையோ, எந்த யோசனையில் வந்தாங்களோ, பாவம் இப்படி நம்மளை இடிக்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களோட மைண்டை வந்து மாத்திக்கலாம். இதுக்கு ஒரு நெகட்டிவா இருக்கிறத பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம். உங்களை யாரோ திட்டுறாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கோவம் வரும். நம்மளை திட்டுறாங்கன்ற அந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வந்து உங்களுடைய மூளை வந்து சிக்னல் கொடுத்து கோபத்துக்கு உண்டான ஹார்மோன்ஸை சுரக்கும். அப்போ உங்களுக்கு கோவம் வருது. நீங்க அவங்க திட்டும் போது நீங்க எப்படி நினைக்கணும்னா, அவங்க நம்மளை திட்டுற அளவுக்கு நம்ம ஏதோ தப்பா நடந்துகிட்டோம் போல, அவங்கள நம்ம கோவப்படுத்திட்டோம், இல்ல அவங்களுக்கு வீட்டுல என்ன பிரச்சனையோ பாவம் அப்படின்னு அவங்களுடைய நிலைமையை நீங்கள் யோசித்து பார்க்கும்போது உங்களுக்கு கோவம் வராது. அதுக்கு மாறாக உங்கள் மேலே கோவப்பட்டு உங்களை திட்டினவங்க மேலே பரிதாபம் தான் வரும். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கோவமே வராது. உங்களால் ஈஸியாக அந்த கோவத்தை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இதுதான் காக்னேட்டிவ் ரீஃப்ரேமிங் அப்படின்றது. இதில் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. இது ஃபாலோ பண்ணி உங்களால் கோவத்தை கட்டுப்படுத்த முடியல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது 5-4-3-2-1 கிரவுண்டிங் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை ஃபாலோ பண்ணலாம். அப்படின்னா என்ன ப்ரோ? 5-4-3-2-1 கவுண்ட் பண்ணணுமா ப்ரோ? அப்படி இல்லை. 5-4-3-2-1 கிரவுண்டிங் மெத்தட் அப்படின்னா உங்களுடைய சென்சரி கோர்டெக்ஸ், அதாவது உங்களுக்கு ஐம்புலன்கள் இருக்கு, அந்த ஐம்புலன்களுக்கு வேலை கொடுக்கறது. அப்படி பண்றதன் மூலமா உங்களுடைய மூளை வந்து வேறு பக்கம் வந்து திசை திரும்பும், கோவப்படாது. ஐம்புலன்கள்னா எப்படி ப்ரோ சொல்றீங்க? அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அமிக்டாலா அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு மூளையில. அந்த பகுதி தான் நம்ம கோவம் வரும்போது செயல்படுறதுக்கு காரணமே. இப்ப நம்ம இந்த ஐம்புலன்களை செயல்பட வச்சா
அந்த பகுதி வந்து பெருசா செயல்படாது. இப்போ 5 புலன்கள் எப்படின்றத சொல்றேன். இப்போ நம்ம பார்க்கறது, அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அதாவது நம்ம ஸ்மெல் பண்றது, அதுக்கப்புறம் நம்ம கேட்கறது, இது மாதிரிலாம் இருக்கு. நம்ம டச் பண்றது, டேஸ்ட் பண்றது, இந்த 5 சென்ஸ் இருக்குல்ல, இதை நம்ம ஒவ்வொரு விதமா பயன்படுத்துறது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 5ன்னு சொல்லியிருக்கோம். அந்த 5 அப்படின்னா என்னன்னா நம்ம பார்க்கறத 5 விஷயங்களா பார்க்கணும். இப்போ ஒரு இடத்துல வந்து 5 டிஃபரெண்ட் டைப்ஸா பார்க்கணும். ஒரு ஆள் போறாங்க, இந்த மாதிரி 5 டிஃபரெண்ட் டைப்ஸான விஷயங்களை பார்க்கணும். அப்போ உங்களுடைய கண்ணுக்கு நீங்க வேலை கொடுக்குறீங்க. அதுக்கப்புறமா 2வது டச் பண்றது. 4 வெவ்வேறு விதமான விஷயங்களை டச் பண்ணணும். உங்க முடியை டச் பண்ணலாம், உங்க ட்ரெஸ்ஸை டச் பண்ணலாம், பக்கத்துல இருக்கிற ஒரு நபரை டச் பண்ணலாம். இந்த மாதிரி 4 விஷயங்களை வந்து டச் பண்றது. அப்போ உங்களுடைய தொடு உணர்வுக்கு நீங்க வந்து வேலை கொடுக்குறீங்க. அதே மாதிரி 3 விஷயங்களை நம்ம வந்து கேட்கலாம். நம்ம இப்ப பேசிட்டே இருக்கோம், சைட்ல பாட்டு ஓடுது, காத்து வீசுது, காக்கா வந்து கத்துது, இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கறது. அப்ப 3 விதமான விஷயங்கள் நம்ம வேணும்னே வாண்டடா கேட்கணும், என்னென்ன சத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் 2 விஷயங்களை ஸ்மெல் பண்ணணும். நம்ம அடிச்சிருக்கிற பெர்ஃப்யூமை ஸ்மெல் பண்ணலாம், பக்கத்துல இருக்கிற இயற்கையான விஷயங்களை ஸ்மெல் பண்ணலாம். இந்த மாதிரி 2 விஷயங்களை வந்து உணரணும். நம்ம வந்து ஸ்மெல் பண்ணி உணரணும். ஒரு விஷயத்தை வந்து டேஸ்ட் பண்ணணும். இப்ப நம்மளுடைய வாயில எதுவுமே இல்லை, இப்ப நம்மளுடைய வாயில நம்ம என்ன டேஸ்ட்டை உணர்றோம், நம்மளுடைய எச்சிலுக்கு என்ன சுவை இருக்கு, இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி குடிச்சு அந்த தண்ணிக்கு என்ன டேஸ்ட் இருக்குன்னு உணரலாம். ஸோ இந்த மாதிரி பண்றதன் மூலமா உங்களுடைய சென்சரி கார்டெக்ஸ் அது வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப மற்ற எல்லாமே மூளையினுடைய மற்ற பகுதிகள் வந்து குறிப்பா அமிக்டாலா அது வந்து ஷட் டவுன் ஆகும். அப்ப உங்களுக்கு வந்து கோவம் வராது. ஸோ இந்த மாதிரி நான் பண்ணி பார்த்துட்டேன். அப்படியே எனக்கு கோவம் போலனா என்ன ப்ரோ பண்ண? அப்படி உங்களுக்கு கோவம் போல அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் டிலே பண்ணலாம். அதாவது இப்போ நமக்கு வந்து கோவம் வருதுன்னா அது எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்பதான் புரியும். கோவத்துல வார்த்தையை விடுறோம், இல்ல கையை தூக்க போறோம், சண்டை வருது, இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்ப இதை எப்படி கையாளலாம் அப்படின்றத சொல்றேன். இப்ப நமக்கு ஒரு விஷயம், இப்ப நான் உங்களை திட்டுறேன் அப்படின்னா 2 செகண்ட்ஸ்ல உங்களுடைய மூளைக்கு வந்து அது கண்டிப்பா வந்து கன்வே ஆயிரும், நான் உங்களை திட்டுறேன்னு. அப்போ உங்க மூளை அந்த நர்வஸ் சிஸ்டம் வழியா நமக்கு சிக்னல் கொடுத்து நம்மளை யாரோ திட்டுறாங்க, அவமானப்படுத்துறாங்க அப்படின்றத சொல்லும். அப்போ உடனடியா நம்மளுடைய உடம்புல வந்து அட்ரினலின், அதே மாதிரி கார்டிசோல் மாதிரியான ஹார்மோன்ஸ் ஆனது உற்பத்தி ஆயிரும். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே ரத்தத்துல கலக்கும். இப்ப அட்ரினலின் ஹார்மோன் என்ன செய்யும், நம்மளுடைய ஹார்ட் ரேட்டை வேகப்படுத்தும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு படபடப்பு ஏற்படும், அதே மாதிரி வேர்க்க வைக்கும். இந்த மாதிரி இந்த ஹார்மோன்ஸ் தான் வந்து இந்த வேலை பார்க்கும். ஆனா இந்த ஹார்மோன்ஸ் வந்து 90 செகண்ட்ஸ் தான் வந்து வேலை பார்க்கும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்மளுடைய உடம்பே டைல்யூட் பண்ணிரும், அதாவது நீர்த்து போக வச்சிரும். இதனுடைய ஆற்றலை இந்த ஹார்மோன்ஸ் ஆனது இழந்துரும், மறக்க வச்சிரும். ஒண்ணும் இல்லாம அதை வந்து ஒரு கழிவா மாத்திரும் நம்மளுடைய உடல். அப்படி இருக்க இந்த அட்ரினலின், கார்டிசோல் மாதிரியான ஹார்மோன்ஸ் வந்து வெறும் 90 செகண்ட்ஸ் தான் நம்மளுடைய உடம்புல வேலை பார்க்க போகுது. அப்ப அந்த 90 செகண்ட்ஸ் தான் நம்ம வந்து கட்டுப்பாட்டை இழக்க போறோம். அப்ப அந்த 90 செகண்ட்ஸ்ல நம்ம எதையும் பண்ணாம இருக்கணும். உதாரணத்துக்கு கோவம் வருதுன்னா நம்ம எதுவும் பேசக்கூடாது, எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, அமைதியாக இருந்துடணும். 90 செகண்ட்ஸ் வந்து உங்களால் நினச்சாலும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏன்னா ஹார்மோன்ஸ் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு. அந்த 90 செகண்ட்ஸுக்கு அப்புறமாவும் உங்களால் அந்த கோவத்தை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா அப்போ நீங்கள் தான் அந்த கோவத்தை வந்து அப்படியே நினச்சிட்டே இருக்கீங்க அதே விஷயத்தை அப்படின்னு அர்த்தம். அப்படி நீங்கள் நினச்சிட்டே இருந்தால் மறுபடியும் இன்னொரு அந்த ஆங்கர் ஸ்பைக் ஒன்று உருவாகும். அதாவது ஆங்கர் ஸ்பைக்குன்னா அந்த மூளை வந்து நமக்கு சிக்னல் கொடுக்குது நம்மளை யாரோ திட்டுறாங்க அப்படின்னு. அப்போ டக்குன்னு நமக்கு இந்த ஹார்மோன்ஸ்லாம் உற்பத்தி ஆகுது. அப்படி அந்த ஹார்மோன்ஸ் சுரக்கிறது ஆங்கர் ஸ்பைக் அப்படின்றது. இது ஒரு முறை ஸ்பைக் ஆச்சுன்னா 90 செகண்ட்ஸ் நீடிக்கும். 90 செகண்ட்ஸ்க்கு அப்புறமாவும் உங்களுக்கு கோவம் போல அப்படின்னா அப்போ நீங்கள் மறுபடியும் அதே நினைக்கிறீங்க, மறுபடியும் ஆங்கர் ஸ்பைக் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால ஃபஸ்ட்டு 90 செகண்ட்ஸ் இருக்குல்ல, அமைதியாக விட்டுருங்க. நீங்கள் அமைதியாக இருந்துட்டாலே அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்ன யோசிச்சாலும் அது லாஜிக்காக இருக்கும். ஓரளவுக்காச்சும் உங்களால் வந்து சரியான முடிவெடுக்க முடியும். இப்படி பண்ணுறதன் மூலமாக ரொம்ப ஒரு சிக்கலான சூழ்நிலையை கூட உங்களால் ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்து சமாளிக்க முடியும். சிம்பிளா சொல்லனா, உனக்கு கோவம் வந்துச்சுன்னா அந்த 90 செகண்ட் எதுவுமே எடுக்காத, அப்பு சிப்புன்னு உட்காந்துரு. அதுக்கப்புறம் நீங்க என்ன வாழ்க்கையில முடிவு எடுத்தாலும் ஓஹோன்னு வரும். இதான் ப்ரோ சொல்றாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பண்ணி கூட சில பேர் கோவம் குறையாது, அல்லது கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படியான சூழ்நிலையில நம்ம வந்து பிசிக்கல் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணலாம். கேட்க வர்றேன், ஒரு சில பேர் சொல்றாங்கல்ல, அது மித்தா இல்ல உண்மையா?
கோவப்படையில எக்ஸசைஸ் போய் பண்றா, கோவப்படையில போய் புல்லப்ஸோ புஷ்அப்ஸோ எடுத்துக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பண்ணா உண்மையிலே கோவம் குறையுமா? கண்டிப்பா குறையும். கோவப்படையில ஏற்கனவே ஹார்ட் பீட் எகிரிக்கிட்டு இருக்கும். ஆமா, இல்ல என்ன நம்ம எக்ஸசைஸோ வாக்கிங்கோ ஜாகிங்கோ போனா ஹார்ட் பீட் இன்னும் எங்கேயோ போக செத்துருவோம்ல. கரெக்டான கேள்வி. அதாவது ஏற்கனவே நமக்கு ஹார்ட் பீட் வந்து எகிரிட்டு இருக்கும், படபடப்பு இருக்கும், வேர்த்து இருக்கும். அந்த நேரத்தில் போய் எக்ஸசைஸும் பண்ணால் இன்னும் அதிகமாக தானே ஹார்ட் வந்து டேமேஜ் ஆகும்னு. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. நம்ம கோவம் வரும்போது ஹார்ட் ரேட் வந்து எகிர்றதுக்கும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹார்ட் ரேட் வந்து எகிர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம கோவப்படும் போது நமக்கு ஏறக்கூடிய ஹார்ட் ரேட் வந்து நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடியது. இதுவே எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு ஏறக்கூடிய ஹார்ட் ரேட் வந்து பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடியது. இத புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க கோவப்படும் போது அந்த ஹார்மோன்ஸ் ஆனது உங்களுடைய ரத்த நாளங்களை சுருக்கும். அப்படி சுருங்குறதன் மூலமா உங்களுடைய ரத்த அழுத்தம் அதிகரிச்சு அப்ப ஹார்ட் ரேட் வந்து வேகமாகும். இது ஆபத்தானது. ஆனா நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது இப்ப வேகமா நடக்கிறீங்க, புஷ்அப் எடுக்கிறீங்க, அந்த மாதிரியான சூழ்நிலையில உங்களுடைய ரத்த நாளங்கள் வந்து விரிவடையும். கோவம் வரும்போது ரத்த நாளம் சுருங்கும். இதே இந்த சமயம் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது ரத்த நாளம் விரியும். அப்படி ரத்த நாளம் விரியும் போது உங்களுடைய ரத்த அழுத்தம் வந்து குறையும். ரத்த அழுத்தம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹார்ட் ரேட் வந்து வேகமாக இருந்தால் கூட அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் உங்களுடைய ரத்த நாளங்களுக்குள்ள வேறு ஏதேனும் அடைப்பு இருந்தால் கூட அது கூட சில நேரங்களில் சரியாகிற கூட வாய்ப்பு இருக்குது உடற்பயிற்சி பண்ணுறதன் மூலமாக. அந்தளவுக்கு உடற்பயிற்சி பண்ணும்போது நன்மைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஹார்மோன்ஸ் கூட நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது சுரக்கும். அப்படி சுரக்கக்கூடிய ஹார்மோன் கூட உங்களுக்கு வந்து நிம்மதியை கொடுக்கும், ரிலாக்ஸை வந்து கொடுக்கும். ஸோ அப்படி எக்ஸசைஸ் பண்ணுறனால அதாவது இந்த மாதிரி ஹார்மோனும் சுரக்குது. இப்போ எப்படி அட்ரினலின் போன்ற ஹார்மோன்ஸ் வந்து கோவத்தை அதிகரிக்கிறதுக்கு இருக்கோ அதே மாதிரி கோவத்தை குறைச்சி நமக்கு வந்து ரிலாக்ஸை கொடுக்கறதுக்குன்னே சில ஹார்மோன்ஸ் இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த ஹார்மோன்ஸும் வந்து சேர்ந்தே உற்பத்தி ஆகும். அப்படி நடக்கும்போது நமக்கு கோவமும் குறைஞ்சிரும், நம்ம ரிலாக்ஸும் ஆயிடுவோம், நமக்கு நல்ல தூக்கமும் வரும். அப்போ உடல் அளவுலையும் மனதளவுலையும் நம்மளால் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ இவர் ஏற்கனவே கேட்டார் கோவத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு. அதுதான் சரியான வார்த்தை. ஏன்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. கண்ட்ரோலே பண்ணக்கூடாது. கோவத்தை கண்ட்ரோல் பண்ண நினச்சா அது இன்னும் தான் உங்களுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். அதுக்கு மாறாக கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான 5 முறைகளை பின்பற்றி கோவத்தை வந்து ஹேண்டில் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன 5 விஷயங்களையுமே ஒரே நேரத்தில் நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் சொன்னமே வண்டியில் போகும்போது வரக்கூடிய கோவம், அதுக்கு நீங்கள் காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங் வந்து பயன்படுத்தலாம். நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ பர்சனலாக உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்க, அப்போ நீங்கள் வந்து இந்த 5 4 3 2 1 கிரவுண்டிங் மெத்தடோ அல்லது மற்ற முறைகளையோ பின்பற்றலாம். இது மாதிரி இந்த 5ல் ஏதாவது ஒரு முறையை உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பின்பற்றினாலே போதும், கண்டிப்பாக உங்களால் கோவத்தை கையாள முடியும். இது வந்து மொத்தமாக நான் 2 சொல்கிறேங்க. கோவம் வந்துச்சா அமைதியா படுத்து தூங்கிருங்க, இல்லையா போய் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இதை வந்து நானும் ப்ரோவும் டிஸ்கஸ் பண்ணி இந்த வீடியோல உங்களுக்கு டெலிவர் பண்ணியிருக்கோம். நீங்க சொல்லுங்க, இந்த 5 மெத்தட்ல ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இந்த 5 மெத்தடை தவிர்த்து நான் இன்னொரு மெத்தட்ல ஒன்று ட்ரை பண்றேன் அப்படின்னாலும் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, அது சரியா இருந்தா நம்ம வந்து ரிப்ளை பண்ணுவோம். கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம். நீங்க சொல்ற மெத்தட் கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம ஒரு வீடியோவா போட்டு இந்த மெத்தட் இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ட்டு நம்மளே வீடியோ போடலாம். அடுத்து இதை விட ஒரு மாசான ஒரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறோம். பாய். தேங்க்யூ.